ஃப்ரைடே மார்னிங் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்மில் நாங்கள் போன பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் பற்றி ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. டு பி ஹானஸ்ட், நாங்கள் சூஸ் பண்ணது உங்கள் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான ஏஜென்சி கிடையாது. லிட்ரலி மட்டமான ட்ராவல் ஏஜென்சி. வெஹிக்கிள் பிளானிங், ஐட்டனரி எல்லாமே புக் பண்ணுறப்போ சொன்னது ஒன்று, ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் வெஹிக்கிள் எல்லாமே வேறு தான் வந்துச்சு. எஸ்பெஷலி டெம்போ ட்ராவலர் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக லக்ஸுரிஸாக இருக்கிற மாதிரி பிக்சர் அனுப்பிச்சாங்க. ஆனால் அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டில் பரவாயில்லன்னு கன்வின்ஸ் ஆகி போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து டிரைவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ணலை. அவருக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை பார்த்தாரே தவிர ஐட்டனரியை மறந்துட்டார். இதனால் எங்களுக்கு நிறைய பிளேசஸ் வந்து ஸ்கிப் ஆச்சு. கம்ப்ளீட் 5 days சைட் சீயிங்காக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் 2 நாள் பார்த்திங்கன்னா டிரைவரோட சண்டை போட்டு ஆர்குமெண்ட்லேயே பாதி நாள் போனதுனால பெருசாக எந்த பிளேஸஸும் பார்க்க முடியல. அண்ட் பேக்கேஜ்க்கு வந்து பர் பர்சனுக்கு 11,800 rupees பே பண்ணதுக்கு டிரைவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தது தான் மிச்சம். ஸோ நீங்கள் பேக்கேஜஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரான ட்ராவல் ஏஜென்சியாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் எங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.